கைஸ் வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். மல்லியோட அண்ணன் மயங்கி விழுந்துட்டாரு. அவரை கூட்டிட்டு போய் விஜயும் மல்லியும் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. அப்ப டாக்டர் சொல்றாரு மல்லியோட அண்ணனுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விஜய் கேக்குறாங்க அதுக்கு எவ்வளோ டாக்டர் செலவாகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு டாக்டர் சொல்றாரு 8 to 10 லட்சம் ரூபாய்க்குள்ள ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீங்க ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க, நான் பணத்தோட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட சொல்லிட்டு விஜய் கிளம்பி போயிடுறாங்க. ராஜேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. ராஜேஸ்வரி வீட்டுல போய் சொல்றாங்க, ராஜி எனக்கு அர்ஜென்டா ஒரு பணம் வேணும், மெடிக்கல் எமர்ஜென்சி மல்லியோட அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள ராஜி தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன மல்லியா, மல்லிக்கு என்ன ஆச்சு, மேலே போய் சேர்ந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு, உன் லிமிட்டை கிராஸ் பண்ணாத அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. ராஜேஸ்வரிக்கும் விஜய்க்கும் வாக்குவாதம் நடக்குது. அப்போ விஜய் சொல்றாரு இந்த சொத்தை எப்படி நான் திருப்பி வாங்குறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு ராஜி சொல்றாங்க உன்னால முடிஞ்சா பாத்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ராஜி வீட்டுக்கு வக்கீல் சார் வராரு. வக்கீல் சார்கிட்ட பத்திரத்தெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு இந்த பத்திரம் இல்லை மேடம், ரிஜிஸ்டர் பத்திரத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சொல்றாங்க இந்த டாக்குமெண்ட் தான் சார், ரிஜிஸ்டர்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வக்கீல் சார் சொல்றாரு அப்பனா இன்னும் அந்த சொத்து முழுக்க விஜய் பேர்ல தான் இருக்கு, உங்க பேர்ல இன்னும் மாறல அப்படின்னு சொல்லிடுறாரு. 2 பேரும் அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.